பாதிக்கப்பட்டவங்களை பத்தி உன் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் எழுது. தென்னரசும் தாசில்தாரும் கூட்டு சேர்ந்து பண்ற திருட்டுத்தனம் அப்பதான் வெளியே வரும். இந்த விஷயம் மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சாதான் இவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லனா இவங்க இதே திருட்டு வேலையை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடங்க மாட்டாங்க. ஆமா வேலு, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு தர வேண்டிய ரேஷன் பொருட்களை கொள்ளையடிக்கிற இவங்கள சும்மா விடக்கூடாது. நீ எழுத போற ஆர்டிக்கல்னால தென்னரசு தாசில்தாரு 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். அந்த அளவுக்கு ஆதாரத்தோடையும் சாட்சியோடையும் எழுதணும். சரி வேலு, நான் எழுதுறேன். இங்க பாரு, நீ யாருக்காகவும் பயப்படாத. நான் உன் கூட இருப்பேன். நீ தைரியமா எழுது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். உன் சப்போர்ட் இருந்தாலே போதும். நான் போய் ஆர்டிக்கலை இப்பவே எழுத ஆரம்பிக்கிறேன். சக்தி, ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரம் என்னாச்சு? இப்படி ஒரு மோசடி நடக்குதுன்னு நம்ம ஆர்டிக்கல் எழுதினோமே, ஆனா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையேம்மா. சார், இந்த மோசடியில தாசில்தார்ல இருந்து பல அரசியல்வாதிகள் வரைக்கும் பங்கு இருக்கு சார். நாம இப்படி ஒரு மோசடி நடக்குதுன்னு ஆர்டிக்கல் எழுதியும் அவங்க அதை நிறுத்தலைன்னா என்ன அர்த்தமா? அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. சார், காந்தி நகர் தொகுதியில நடக்கிற ரேஷன் அரிசி கடத்தலுக்கும் மோசடிக்கும் மூல காரணமே இந்த தொகுதி எம்எல்ஏ தென்னரசு தான். அவர்தான் இதுல மூளையா இருந்து செயல்படுறாரு. அத நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். இத போய் நான் அந்த தாசில்தார் கிட்ட முறையிட்டா அங்கேயே வந்து எங்களை அந்த எம்எல்ஏ தென்னரசு மிரட்டுறாரு, நம்ம ஆளுங்களை அடிக்கிறாரு. அப்ப இதை சும்மா விடக்கூடாதுமா. இந்த ரேஷன் அரிசி கடத்தலுக்கு மூல காரணமே காந்தி நகர் எம்எல்ஏ தான்னு விரிவா ஒரு கட்டுரை எழுதிடு. அதுக்கப்புறமாவது அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாப்போம். இதனால நம்ம பத்திரிகைக்கு நிச்சயமா பாதிப்பு வரும் சார். அந்த தென்னரசு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நேத்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்கே வந்து எங்களை தாக்குனவரு இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவாரு சார். பிரச்சனை பண்ணட்டும், அப்பதான் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீ மறுபடியும் ஒரு ஆர்டிக்கல் முழு விவரத்தோட எழுதுமா. அதுலயும் குறிப்பா இந்த ரேஷன் அரிசி கடத்தல் மற்றும் மோசடிக்கு தென்னரசு தான் காரணம்னு அவர் போட்டோவோட நியூஸ் வரணும். நான் உடனே எழுதுறேன் சார். ஆனா நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். பாத்துக்கலாமா, நீ தைரியமா எழுது. தேங்க்யூ சார். ஏய், இங்க பாருடா, நம்ம வழக்கமா உட்காந்து குடிக்கிற இடத்துல டெய்லர் கடை ஓபன் பண்ணிருக்கானுங்க. கடையை திறந்தா நமக்கு என்ன? இது நம்ம இடம். ஆமா, உட்காரு. எப்பவும் போல இங்கேயே உட்காந்து சரக்கு அடிப்போம். பேச்சு துணைக்கு தையக்கார பொண்ணு வேற இருக்குல்ல. அதுவும் சரிதான், உட்காரு. இது எப்படி வையே, அதை எடுத்து ஓபன் பண்ணு. இங்க உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரச்சு அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம்லாம் போக முடியாதுங்க. நாங்க ரெகுலரா இங்க உட்கார்ந்தா குடிப்போம். நீ புதுசா கடையை திறந்துட்டா அதுக்காக நாங்க இடத்த மாத்த முடியுமா? அச்சா, நீ சரக்கு ஊத்துறா. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருக்க. இங்க உட்கார்ந்து குடிச்சா என் கடைக்கு எப்படி கஸ்டமர் எல்லாம் வருவாங்க? நாங்க கஸ்டமரா வரோம். என்ன மச்சான் சொல்ற? எங்களையே கஸ்டமரா வச்சுக்க. எங்களுக்கு அளவு எடுத்து 4 சட்டை தச்சு கொடு. ஏய், இங்க இருந்து போக போறீங்களா இல்ல என் மாமாவை கூப்பிடட்டுமா? யாரு, போலீஸையா? மாமா, போலீஸ சொல்ல மாமா, அவங்க மாமாவை சொல்றா. நீ யார வேணா கூப்பிட்டுக்கோ, நாங்க போக மாட்டோம். நீ கடையை திறந்துட்டா நாங்க ரெகுலரா குடிக்கிற இடத்த விட்டு கொடுக்கணுமா?
ஹேய், என்ன மச்சான் நம்ம பார்ல குடிக்காம இங்க குடிச்சிட்டு இருக்கானுங்க? மச்சான் நம்ம பார்ல குடிச்சா சைட் டிஷ் வாங்கணும், அது காசு இருந்திருக்காது, அதனால தான் இங்க குடிக்கிறாங்க. ஓஹோ, வா என்னன்னு கேட்டுருவோம். ஆ. ஐயோ போன் எடுங்க மாமா. ஏய், அண்ணா வாங்கடா. என்னடா இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க? வணக்கண்ணே. வரண்ணா. உட்கார்றா. இருக்கட்டண்ணா. ஏய், இதுவும் நம்ம கடை தான்டா. உட்கார்ந்து சங்கடப்படாம ஜாலியா குடிங்க. ஏய் உனக்கு எங்காச்சும் அறிவு இருக்கா? கடை பக்கத்துலயே ஒரு பார திறந்து வச்சிருக்க. உன் பாருக்கு வரவனுங்க இங்க வந்து குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் பாருக்கு கூட்டு போயிடு. பாவம், பார்ல உட்கார்ந்து குடிக்க காசு இல்லாம தான் அவங்க இங்க வந்து குடிக்கிறாங்க. நான் சொன்னா அவங்க போயிடுவாங்களா? ஏன் அவங்க இங்க வந்து குடிச்சா உனக்குண்ணா? அவங்க பாட்டு இங்க ஓரமா உட்காந்து குடிக்கிறானுங்க, நீ பாட்டு ஓரமா உட்காந்து தையல் மிஷினை தையி. இரு மாமாக்கு போன் பண்றேன், அப்புறம் இருக்கு உனக்கு. இரு. ஆமா, உன் மாமா பெரிய பாகுபலி, அப்படியே எங்களெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருவாரு. அந்த ஆளு சீக்கு வந்த கோழி மாதிரி வீட்டுல உட்காந்துருக்கிறான். ஏய் இங்க வந்து வாய் கொடுத்து வாய் கட்டிக்கு போறாரு. பேசாம அந்த ஆளை வீட்லயே இருக்க சொல்லு. நல்லா சரக்கடிங்க. வாந்தி வந்துருச்சுன்னா நம்ம கடை வாசலே எடுங்க, நம்ம தேனை கிளீன் பண்றோம். நீ வா மச்சான் போலாம். ஏய் நில்றா. அக்கா நீ உட்கார்றா, நம்ம அடிப்போம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. அடி. அம்மா தேனு. மாமா கடை வாசல்லயே வந்து ரெண்டு பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க மாமா. போதா குறைக்கு அந்த தென்னரசு வந்து அவனுங்களை ஏத்தி விட்டுட்டான். இருமா, உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. அண்ணே அண்ணே பாருங்க. என்ன மத்தேனே? இப்படி கடை வாசல்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டானுங்க. பத்தாததுக்கு அந்த தென்னரசு வரை இவனுக்கு ரெண்டு பேரும் தூண்டி விட்டுட்டு போயிருக்கான். ஏய் எந்திரா. ஏய் பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, துண்ட தோல்ல போட்டு வந்து சரக்கு அடிக்கிற இடமாடாது. வந்துட்டார் ஹீரோ, போயா. ஏய் சரக்க போட்டு ரவுடித்தனமா பண்ற. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா கடவாசல்ல உட்காந்து குடிப்பேன்? எவ்வளவு கை வச்சிட்டல, நான் யார் தெரியுமா? யாரா? யாரா நீ? யாரா நீ சொல்றா? யாரா? என்னடா சொல்லவே மாட்ற? ஏண்டா நீ யாருன்னு தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை சரக்க வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்த உன்னை தலைகீழ தொங்க விட்டுருவேன். ஏய் சரக்கு வாங்கினா பார்ல போய் குடிக்க வேண்டியதானே, இங்க என்னடா உனக்கு வேலை? போடா. நாங்க ரெகுலரா குடிக்கிற இடம் இது. நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சுட்டு எங்களை வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்ற. நாங்க கடை நடத்த விட மாட்டோம். ஐயோ அண்ணா என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. முடிஞ்சத பாரு. போடா ஓடிடு. நீ என்ன பெரிய மனுஷனா நீ? போடா. துண்டுவ எங்க வச்சிருக்கானுங்க பாரு. ஓடி போங்கடா. இதெல்லாம் எங்க உருப்படுறது? சரக்கோட வந்துட்டானுங்க. தேனு நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க அண்ணா.